ஃபுல் டைம் ட்ரேடர் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபுல் டைம் ட்ரேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நான் வந்து வாட்ச் பண்ணுறதும் கூட எனக்கு இதுதான். அப்போ எனக்கு எங்கே இம்பேக்டான மூமெண்ட் இருக்கோ அதை கேட்ச் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலை. விஷயம் நடக்குதுன்னா அது ஏன் எதற்கு நடக்குதுன்னு தெரிஞ்சால் அது ஸ்ட்ராட்டஜியாக மாறிடும். ஆனால் ஏன் எதுக்குன்னு தெரியாமல் ட்ரேட் பண்ணாங்க அது கேம்லிங்காக மாறிடும். இப்போ வந்து ஒரு பிகினர் ட்ரேடர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த சார்ட் அனலைசிஸ் வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணுமா, இல்லை அந்த லெவல்ஸ் அனலைஸ் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணுமா சார்? இவங்க ட்ரேட் பண்றது வீக்லி எக்ஸ்பைரி அப்படின்னா அந்த வீக்லி எக்ஸ்பைரியோட ஜீமோ நேயர்களுக்கு வணக்கம். ட்ரேடிங்ல சார்ட்டை மட்டுமே பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சார்ட்டை மட்டுமே பார்க்கறது மூலயமா நம்மளால சக்ஸஸ் பண்ணிட முடியுமா? சில ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் அவங்க ஒரு லெவலில் ரீச் ஆனவுடனே சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் அந்த மாதிரியான லெவலில் இருக்கும் போது தான் ப்ரைஸ் ஆக்ஷனை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க கோவையை சேர்ந்த ஃபுல் டைம் ட்ரேடர் சந்தோஷ். ஸோ நம்ம சாரை வெல்கம் பண்ணிட்டு அவர்கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், இப்போ வந்து நிறைய ட்ரேடர்ஸ் நம்ம பார்க்குறோம், சார்ட்டை மட்டுமே பார்த்துட்டே இருப்பாங்க. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் சார்ட்டை மட்டுமே பார்த்துட்டு இருப்பாங்க. இது ஒரு சரியான மெத்தட் தானா? இது என்ன சார், எப்படி பார்க்கலாம் நம்ம, அதை பற்றி சொல்லுங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜி ஒன்று இல்லாதவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மார்க்கெட்டை பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒன்று பில்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஒரு டேட்டா அனலைசிங்கில் அவங்களுக்குன்னு ஒரு பெர்ஃபெக்ட் செட்டப் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல மட்டும்தான் அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க, வேஸ்ட்டாக ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இங்கே என்னென்னா ஒரு பிகினராக இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு செட்டப் கிரியேட் பண்ணாமல் நமக்குன்னு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வரைஞ்சிட்டு அந்த இடத்துல மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சில டைம் என்ன ஆகும், அந்த சப்போர்ட் வந்து ஃபேக் இல்லையா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அப்போது திடீர்னு அவங்களுக்கு என்ன ஆகும், கண்டினியூஸாக ட்ரேட் பண்ணும்போது லாஸ் வருதா ப்ராஃபிட் வருதான்னு பார்க்கும்போது அப்புறம் நாளடைவில் அனுபவத்தில் எந்த இடத்துல பண்ணலாம் எந்த இடத்துல பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே சார், இப்போ வந்து சார்ட் பேஸ்டு ட்ரேடிங் இருக்குது, லெவல் பேஸ்டு ட்ரேடிங் இருக்குது. இது ரெண்டுத்துலையுமே என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் நம்மளால் பார்க்க முடியும் சார்? எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கிறது? ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு ஆப்ஷன் ப்ரீமியத்தோட பேஸில் லெவல்ஸை எடுக்கணும். அதுதான் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படியெல்லாம் எடுப்பாங்க, ஒன்று எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோ, வீக்லி ஹை ஆர் வீக்லி லோ, இல்லை ஒரு டைம் ஃப்ரேம் எடுத்துடுவாங்க. அந்த டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய டிராஃபிக் ஜோன்ஸை பார்த்துட்டு அவங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுப்பாங்க. ஆனால் இங்கே ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை எடுக்கக்கூடாது. எப்படி எடுத்துக்கலாம்னா, நீங்கள் என்ன ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஸ்ட்ரைக்குக்கு உண்டான இன்ட்ரென்சிக் வேல்யூவை கணக்கீடு பண்ணணும். இன்ட்ரென்சிக் வேல்யூ தான் இருக்கிறதுலையே ஒரு உண்மையான விலை, அதாவது ஒரு பொருளோட காஸ்ட் ப்ரைஸ்ன்னு அர்த்தம். அப்போ அந்த காஸ்ட் ப்ரைஸை பேஸ் பண்ணி நீங்கள் லெவல்ஸை எடுக்க ஆரம்பிக்கணும். இந்த லெவல்ஸ் எடுக்கும்போது நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ் பேஸ்டோ இல்லை எஸ்டர்டே ஹை ஆர் எஸ்டர்டே லோ பேஸ்டு எதை பேஸ் பண்ணி நீங்கள் எடுக்கிறீங்களோ அதோட இன்ட்ரென்சிக் வேல்யூவை கணக்கீடு பண்ணணும். ஸோ அதை தெரிஞ்சுட்டாலே போதும். அதற்குண்டான லெவல்ஸ், அதாவது மார்க்கெட்டோட சார்ட்டில் இருக்கக்கூடிய லெவல்ஸ் இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கோட பேஸில் லெவல்ஸ் எடுக்க கற்றுக்கணும். ஓகே சார், இப்போ வந்து நம்ம பல ட்ரேடர்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்களே சொன்னீங்க காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் சார்ட் பார்க்குறாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க பண்ணும்போது நிறைய கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க சார். ஸோ இந்த வந்து அனலைசிஸ் வந்து அந்த பேரலைஸ் ஆகிறது எந்த அளவுக்கு வந்து ஒரு ட்ரேடிங்கை பாதிக்குது சார், அந்த பெர்ஃபார்மன்ஸை? இங்கே மார்க்கெட்டுக்குள்ளே எல்லாரும் வர்றதுக்கு மெயின் காரணமே மார்க்கெட்டில் இருக்கிற மூமெண்ட்ஸ் அண்ட் மொமெண்டம் தான் முக்கியம். அப்போ எந்தெந்த நேரத்தில் மொமெண்டம் இருக்கும், மூமெண்ட் வந்து பிக்காக இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ அது தெரிஞ்சிட்டா தான் நமக்கு வந்து எப்போ ஒரு ஸ்பீட் ட்ரேட் இருக்கோ அப்போ நம்ம பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டு இதாக பிரிப்பாங்க. இல்லைன்னா மூணாக பிரிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்துட்டு அதை பாதியாக பிரிச்சுட்டு அதை மிட்டாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃபாக பிரிச்சுக்குவாங்க. எப்போவுமே ஒரு ஸ்பீட் மொமெண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் வந்து ஒரு 9:15 to 10 o'clock இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clockலேருந்து ஒரு 1 o'clock ஒரு 2 o'clock வரை ஒரு ஸ்லோ மொமெண்டம் இருக்கும். சடன் இம்பேக்டெல்லாம் வந்து ஒரு 2 o'clock மேலே நடக்கும். இதை வந்துட்டு சிலர் வந்து எப்படி பிரிச்சுவாங்கன்னா நம்மளோட ஃபாரின் மார்க்கெட்டோட இண்டிசஸ் வந்துட்டு க்ளோஸ் ஆகிறது ஸ்டார்ட் ஆகிறத பேஸ் பண்ணி பிரிச்சுக்குவாங்க. ஆனால் இங்கே இருக்கிறதுலையே நம்ம பிரிச்சுட்டா போதும். அப்போ மார்க்கெட் எப்பெல்லாம் மொமெண்டம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு வின்னிங் ப்ராபபிலிட்டி, அதாவது மார்க்கெட்டில் எப்பெல்லாம் மூமெண்ட் அதிகமாக இருக்குன்ட்டு சில நாள் வந்து மிடில்லையும் மூமெண்டம் வரும், ஆனால் அதெல்லாம் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதை அவாய்ட் பண்ண தெரிஞ்சாலே போதும். ஏன்னா மார்க்கெட்டில் ஃபுல் டைம் உட்காரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு ட்ரேடை இனிஷியேட் பண்ணிடுவாங்க,
அது ப்ராஃபிட்டும் வராது, லாஸும் வராது. சிலர் சொல்லுவாங்க வாழ்க்கையை வெறுத்துட்டு என்னை சாக விட மாட்டேங்கிறாங்க, வாழ விட மாட்டேங்கிறாங்கம்பாங்க. அப்போ இங்கே ப்ராஃபிட்ல ட்ரேடும் வரல, லாஸும் வரலன்னா அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ பொசிஷன் க்ளோசிங் எப்போ பண்ணுவாங்கன்னா ஒரு பயம் வரணும். ஒன்று எனக்கு ப்ராஃபிட் இருந்தால் நான் க்ளோஸ் பண்ண போகிறேன், எனக்கு லாஸ் இருந்தால் க்ளோஸ் பண்ண போகிறேன். அப்போ அந்த மொமெண்டம் எப்போ இருக்குது அப்படிங்கிறத அதிக நேரம் எங்கே நமக்கு நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதனால ஃபுல் டே உட்கார்றது எப்போவுமே நமக்கு மார்க்கெட்டில் ஆபத்து. நான் ட்ரேடர், ஃபுல் டைம் ட்ரேடர் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபுல் டைம் ட்ரேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நான் வந்து வாட்ச் பண்ணுறதும் கூட எனக்கு இதுதான். அப்போ எனக்கு எங்கே இம்பேக்டான மூமெண்ட் இருக்கோ அதை கேட்ச் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலை. ஓகே சார். இப்போ நம்ம அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த லெவல் பேஸ்டு ட்ரேடிங்ல வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அந்த லெவல் வந்து ஸ்ட்ராங்கான லெவல் அப்படின்னு எப்படி வந்து ஒரு ட்ரேடர் வந்து ஐடென்டிஃபை பண்றது சார்? இப்போ நம்ம இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ இந்த லெவல்ஸ் நம்ம எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ தான் ரொம்ப முக்கியம் ஆப்ஷன் ட்ரேடருக்கு. இப்போ இந்த டேட்டாவை நான் வந்து ஒரு பழைய டேட்டாவோட நான் மேட்ச் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து லாஸ்ட் வீக்கோட ஹை 24,000, லாஸ்ட் வீக்கோட லோ வந்துட்டு ஒரு 23,000 அப்படின்னு எடுத்துக்கிட்டா நமக்கு 1000 பாயிண்டோட ரேஞ்ச். இப்போ இதில் இன்ட்ரென்சிக் வேல்யூ நம்ம கணக்கீடு பண்ணணும். அப்போ நான் ஒரு 23,500 காலை நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்துட்டு 24,000 லாஸ்ட் வீக்கோட ஹை அப்படின்னா அது 500 ரூபாய் அப்படிங்கிறது இருக்கணும். அப்போ அந்த 500 ரூபாய் இருந்தால் மட்டும்தான் 24,000 மார்க்கெட் ரீச் பண்ண முடியும். இதை 23,000 எடுத்ததுனால புட் ஆப்ஷன் 23,500 புட் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்ங்கிற வேல்யூ இருக்கணும். அப்போது இந்த 23,500 கால் புட் ரெண்டுமே 500 ரூபாய்ங்கிற ப்ரைஸை அடையலை அப்படின்னா மார்க்கெட் 23,000க்கு கீழேயும் போகாது, 24,000க்கு மேலேயும் போகாது. இது ஒரு பேஸ்டு. அப்போது லாஸ்ட் வீக்கோட ஹை லோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அதை பேஸ் பண்ணி இன்ட்ரென்சிக் வேல்யூவை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டணும். அப்போது நீங்கள் என்ன ஸ்ட்ரைக் எடுக்கிறீங்க, மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆயிருக்கு, அப்போது எந்தெந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணால் மார்க்கெட்டில் மொமெண்டம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ இதில் முக்கியமாக வந்துட்டு ஒருத்தர் ஃபஸ்ட்டு இதை எக்ஸ்பீரியன்ஸ்டாக நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி ஆர் பேக் டெஸ்ட் எடுக்கிறாரு அப்படின்னா எப்போவுமே ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கிறது பாசிட்டிவ், ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருக்கிற நெகட்டிவ்னு எடுத்துகிட்டு இந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணணும். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட்டை பேஸ் பண்ணி எடுப்பாங்க, இல்லை மந்த்லி ஃபியூச்சர்ஸை பேஸ் பண்ணி எடுப்பாங்க. இவங்க ட்ரேட் பண்ணுறது வீக்லி எக்ஸ்பெரி அப்படின்னா அந்த வீக்லி எக்ஸ்பெரியோட ப்ரீவியஸ் க்ளோஸை ஐடென்டிஃபை பண்ணணும். இதில் சிம்பிளாக ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னா எந்த ஸ்ட்ரைக்கில் க்ளோசிங் ப்ரைஸ், ஏன்னா மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் க்ளோஸ் ப்ரைஸ் மாறாதல்லவா, அப்போ அதில் இருக்கக்கூடிய சேம் ஸ்ட்ரைக்கில் காலுக்கும் புட்டுக்கு உண்டான டிஃப்ரெண்ட் எங்கே கம்மியாக இருக்கும் அந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணி அது பேஸ் பண்ணி இன்ட்ரென்சிக் வேல்யூவை நீங்கள் கணக்கீடு பண்ணாலே அது உங்களுக்கு போதும். அதனால் ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கிறவங்க இந்த லெவல்ஸ் எடுத்துகிட்டு அந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ ஒருத்தர் ஸ்டேபிளாக இருக்கிறாரா இல்லையா, இன்ட்ரென்சிக் வேல்யூ ஒருத்தர் விட்டு கொடுக்குறாருன்னா மார்க்கெட் அந்த சைடு இம்பாக்டட் கம்மி. ஒருத்தர் இன்ட்ரென்சிக் வேல்யூவே ஸ்டேபிளாக அந்த ஸ்ட்ரைக் வந்து கேப்சர் பண்ணுறாங்க அப்படின்னா மொமெண்டம் அந்த சைடு கிரியேட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா எக்ஸ்டென்சிக் வேல்யூ அந்த இடத்துல டவுன் ஆகிட்டே இருக்கும். அப்போ எக்ஸ்டென்சிக் வேல்யூ டவுன் ஆகும்போது ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்கும். அப்போ அந்த இடத்துல அவங்க கவர் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த சைடு மொமெண்டம் போக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே சார். இப்போ வந்து சார்ட் பேட்டர்ன்ஸ், இண்டிகேட்டர்ஸ், அப்புறம் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் இதெல்லாம் பார்த்து சில பேர் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ட்ரேடர்ஸ்க்கும் இந்த லெவல்ஸை வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் ரிஸ்க் மேனேஜோட அப்ரோச் எப்படி இருக்கும் சார்? இல்லை, நம்ம சாதாரணமாக ஃபியூச்சர்ஸ்லையோ இல்லை ஈக்விட்டிலையோ ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு கேண்டில் ஸ்டிக் ஓகேங்க. ஏன்னா அவங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷனும் அவங்களுக்கு இதில் கரெக்டாக இருக்கும். ஆனால் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இதுக்குள்ளே இருக்கிற எக்ஸ்டென்சிக் வேல்யூ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது எக்ஸ்பைரியில் வந்துட்டு 0 ஆகணும். அப்போ அந்த எக்ஸ்டென்சிக் வேல்யூ 0 ஆச்சுன்னா வெறும் இன்ட்ரென்சிக் வேல்யூ ஐடிஎம் ஆப்ஷனில் தான் இருக்கும். அப்போ எந்தெந்த ஸ்ட்ரைக் வந்துட்டு ஐடிஎம்மாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எந்த ஸ்ட்ரைக் வந்துட்டு ஓடிஎம்மாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு தான் இங்கே ட்ரேட் பண்ணணும். அப்போ அதனால் வந்துட்டு அந்த இன்ட்ரென்சிக், நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை என்னென்னா இதில் சிம்பிள் இன்ட்ரென்சிக் வேல்யூ. அப்போ அந்த இன்ட்ரென்சிக் வேல்யூவை உங்களுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கா இல்லையா, அப்படி இல்லைன்னா என்ன மாதிரி திங்க் பண்ணணும், இருக்குன்னா என்ன மாதிரி திங்க் பண்ணணும் அப்படிங்கிறதான் நீங்கள் எடுக்கணுமே தவிர சார்ட்டில் இருக்கக்கூடிய லெவல்ஸை எடுக்காதீங்க. அப்போ இதில் இன்ட்ரென்சிக் வேல்யூவை நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டேட்டாஸ் கொடுக்குறேன். இப்போ 23,500 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரீவியஸ் க்ளோஸில் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு அப்படின்னு எடுத்துட்டா இதோட வேல்யூ வந்துட்டு 200 நான் கொடுக்குறேன். அப்போ மார்க்கெட் 23,500 இருக்கும்போது காலோட வேல்யூ 200 தான் இருக்கும், புட்டோட வேல்யூ 200 தான் இருக்கும். ஆனால் இது எக்ஸ்பெரியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சப்போஸ் அந்த 23,500லேயே முடிஞ்சால் அதோட வேல்யூ ஆக்சுவல் வேல்யூ 0. அப்போ 0க்கு உண்டான மதிப்பு இப்போ 200 இருக்கு. அப்போ இது என்னன்னா மொத்தமாகவே எக்ஸ்டென்சிக் வேல்யூ தான். அப்போ இன்ட்ரென்சிக் வேல்யூவே இதில் இல்லை. அப்போ மார்க்கெட் 23,500க்கு மேலே இருந்தால் அது வந்து ஐடிஎம் காலம் மாறும்.
23,500க்கு கீழே மார்க்கெட் இருந்தால் அது ஐடிஎம் புட்டாக மாறப்போகுது. அப்போ இந்த 200ங்கிற வேல்யூ எப்போ கிடைக்கும் அப்படின்னா 23,500 காலுக்கு மார்க்கெட் 23,700 போகணும். இதை 23,500 புட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23,300 போகணும். அப்போ இதை பேஸ் பண்ணி 23,700க்கு மேலே இருந்தால் 23,500 காலுக்கு இங்கே சாதகம். அப்போ இன்ட்ரென்சிக் வேல்யூ கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பிரேக் அவுட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அப்போ 23,500 கால் அந்த 200ங்கிற இன்ட்ரென்சிக் வேல்யூ, ஏன்னா 700 மார்க்கெட் இருந்தால் அது பிடிச்சதாகும். அப்போ 700க்கு மேலே இருக்கிறது எல்லாமே மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு வாய்ப்பு. 700க்கு கீழே ஸ்டேபிள் ஆகுறாங்கன்னா இது இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் அந்த ஃபேக் இல்லையா அப்படிங்கிற இன்ட்ரென்சிக் வேல்யூ பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். ஓகே சார், இன்ட்ராடே ட்ரேடர்ஸ், ஸ்விங் ட்ரேடர்ஸ், பொசிஷனல் ட்ரேடர்ஸ், இவங்க 3 பேருக்குமே சார்ட் யூசேஜாக இருக்கட்டும், லெவல் யூசேஜாக இருக்கட்டும், எந்த மாதிரியான வேறுபாடுகளை நம்மளால பார்க்க முடியும்? 3 பேருக்குமே அந்த மெத்தட் வந்து ஒரே மாதிரியாக தான் ஒர்க் ஆகுமா, இல்லை வேற மாதிரி டிஃபர் ஆகுமா சார்? இது கண்டிப்பாக என்னென்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் அண்ட் ஈக்விட்டி அண்ட் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் இந்த ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் நீங்கள் சொன்னது எல்லாமே ஓகே, எல்லாமே அது கரெக்டாக இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் பண்ணுறவங்களுக்கு பொசிஷனல் ஹோல்டிங் அப்படிங்கிறத முதல் அவாய்ட் பண்ண தெரியணும். அப்போ என்னென்னா ஆப்ஷன் பையராக இருந்தால் அதுக்குள்ளே எக்ஸ்டென்சிக் வேல்யூ இருக்குது, அது டிகே ஆகும், அது அவங்களுக்கு அன்ஃபேவராக முடிஞ்சிடும். ஆப்ஷன் செல்லருக்கு கிடைக்கக்கூடியது அந்த எக்ஸ்டென்சிக் வேல்யூ தான். அப்போ அவங்களுக்கு அப்பாற்பட்டு நமக்கு போகும்போது என்ன ஆகும்னா அன்ஃபேவராக போகும்போது மேக்ஸிமம் லாஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால வந்துட்டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு முக்கியமாக ப்ரொஃபஷனலாக அவங்க ஹோல்டிங் எடுக்கிறத தவிர்த்துட்டணும். ஏன்னா ஒரு பொசிஷனை ஹோல்டு பண்ணும்போது என்ன ஆகும்னா நைட்டு வந்து தூக்கம் வராது. நைட்டு நிம்மதியாக தூங்கலைனால அடுத்த நாள் வந்து கண்டிப்பாக ஒரு முடிவெடுக்க முடியாது. அப்படியே முடிவெடுத்தாலும் அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் படி தான் மார்க்கெட்டை பார்ப்பாங்களே தவிர ஆக்சுவலாக மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாது. அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவு வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸாக இருக்கிறவங்க பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணாதீங்க. ஓகே சார், இப்போ வந்து சார்ட்டை வந்து டெய்லி பார்க்குற ஒரு ட்ரேடருக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அதுவுமே வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து லாங்காக அந்த ஸ்க்ரீனை வந்து பார்த்துட்டே இருக்கிறது ஓவர் ட்ரேடிங்க்கு வழிவகுக்குமா அப்படின்ற கேள்வி வந்து அங்கே எழுது. ஸோ அதுக்கான ஆன்சர் சார், நம்ம சார்ட்டை பார்த்துட்டே இருந்தால் கண்டிப்பாக ஓவர் ட்ரேட் அப்படிங்கிறது ஒன்று நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ரொம்ப நாள் அதை பார்த்துட்டு இருந்தால் நம்ம உடம்புக்குமே ஆகாது. இப்போ வந்துட்டு ஒரு 20 to 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் கண்டிஷன்ஸ் ஓரளவுக்கு இப்போதைக்கு நல்லாயிருக்கும். அப்படின்னா தொடர்ச்சியாக ஒரு மென்டல் ப்ரெஷர் ஏறிட்டே இருந்தால் என்னாகும், நம்ம ஒரு ஹெல்த்தாகவும் நம்ம இருக்க முடியாது. இதே ஒரு 50 ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்கெல்லாம் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஹெல்த் எத்தனை நாள் வந்து நம்ம இது பண்ண முடியும்? இப்போ நம்ம ப்ரெஷர்லேயே இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம உடம்பு எப்படி ஆகும்? ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறத தவிர்த்துட்டு நம்ம ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். அதனால் ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக அவங்களுக்கு பில்ட் பண்ணணும். அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படியோ இருக்கட்டும், அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி வேணாலும் இருந்தாலும் நீங்கள் பேக் டெஸ்ட்டில் எடுக்கக்கூடாது. நிறைய பேர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சிடுவாங்க. கண்டுபிடிச்சி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கும் ஏதாச்சும் ஒரு ஏஐயில் போயிட்டு பேக் டெஸ்ட் பண்ணுவாங்க. அது என்ன காமிக்கணும்? ப்ராஃபிட் காமிச்சிடும். ஆனால் அந்த பேக் டெஸ்ட்டில் அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னு தெரியாது. இப்போ நான் ஒரு ப்ரீமியத்துக்கு 100 ரூபாய்க்கு பை பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க, அது 20 ரூபா வரும்போது பார்த்தீங்கன்னா 80 ரூபா எனக்கு லாஸ். நான் என்ன பண்ணிவிடுவேன்னா கட் பண்ணிவிடுவேன். ஆனால் அங்கே என்ன காமிச்சிருக்கோன்னா அந்த லாஸ் வந்தாலும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பொசிஷனை ஹோல்டு பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அது ப்ராஃபிட்டாக வந்திருக்கும். அப்போ பேக் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சக்ஸஸ் கிடைக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணணும்னா முதல் பேக் டெஸ்ட்னு எடுத்துட்டா ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சிட்டு இனி வருங்காலத்தில் ஒரு 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன டைம் நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸ் ஆக போகுது தான். ஆனால் பேக் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டாக்கு போய் பார்க்காம இனிமேல் ஃபியூச்சரில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கரெக்டான இது கிடைச்சிடும். அந்த செட்டப் கிடைச்சா மட்டும் ட்ரேட் பண்ணால் போதும். அதனால் ஹெல்த் ரொம்ப முக்கியம். அந்த ஹெல்த் நல்லா இருந்தால் தான் நம்ம வெல்த்தே கிரியேட் பண்ண முடியும். அதனால் வந்துட்டு இது ரொம்ப முக்கியமானது. நம்ம ரொம்ப ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு தவறு பண்ணோம்னா ஓவர் ட்ரேடிங் ஆகிடும். பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு தப்பான முடிவும், அதாவது கோபத்தில் ஒரு முடிவு எடுக்காத, தெரியாத விஷயத்தில் அகலக்கால் வைக்காதன்னு சொல்லுவாங்க. இங்கே ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பணம் இருந்தால் போதும், நான் ட்ரேட் பண்ணிடலாம், அதில் அனுபவம் தேவையில்லை அப்படிங்கிற முடிவில் தான் வருவாங்க. அப்போ தவறான ஒரு முடிவு வரும்போது தப்பாக தான் நான் முடிவெடுப்பாங்களே, சரியான முடிவு எடுக்க முடியாது. அதனால் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது ஏன் எதற்கு நடக்குதுன்னு தெரிஞ்சால் அது ஸ்ட்ராட்டஜியாக மாறிடும். ஆனால் ஏன் எதுக்குன்னு தெரியாமல் ட்ரேட் பண்ணாங்க அது கேம்லிங்காக மாறிடும். அவ்வளோதான். ஓகே சார், கண்டிப்பாக. இப்போ வந்து இந்த லெவல் பேஸ்டு ட்ரேடிங் வந்து ஒரு சிம்பிளாக நமக்கு தெரிஞ்சால் கூட அதில் நிறைய ஹிடன் சேலஞ்சஸும் நமக்கு இருக்குது. ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது சார்? இது முக்கியமாக என்னென்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மேம். ஒரு டிசிப்ளினாக இருக்கிறவங்க என்னென்னா ஒன்று ட்ரை பண்ணலாம்.
ஒன்று ட்ரை பண்ணும்போது அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு உடனே ஷட் டவுன் பண்ணிடணும். நம்ம வேறு வேலையை பார்க்க போனோம்னா தப்பிச்சுக்குவோம். நீங்கள் சார்ட்டே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒன்ஸ் என்னோட ஸ்டாப் லாஸ் ரன் பண்ணிவிட்டு திருப்பி என்னோட பொசிஷனுக்கே வருதுன்னா நம்ம மனசு சொல்லும். அதுக்கப்புறம் நம்மளோட 7ஆம் அறிவு இங்கே ஒர்க் ஆகும். என்ன பண்ணோம்னா திருப்பி ட்ரேட் பண்ணலான்னு தோணும். அப்போ என்ன ஆகும், அது சக்ஸஸாக மாறிட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் சக்ஸஸ் ஆகலைன்னா உங்கள் கேபிட்டல் டபுள் லாஸ் வந்துடும். அப்போது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி அமையும் போதும் ஒரே நாளில் மட்டும் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 30 ட்ரேடோ 50 ட்ரேடோ ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் பண்ணுறீங்கன்னா அது நீங்கள் சக்ஸஸாக மாறிடும். ஆனால் ஒரே நாள் 50 ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் நம்மளோட கேபிட்டல் இருக்கவே இருக்காது. திருப்பி நம்ம கேபிட்டல் உள்ளே கொண்டு வர வேண்டியதாக இருக்கும். அதனால் டிசிப்ளின் அப்படின்னா நம்ம மனக்கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா நம்ம முடியாது. அதுக்கப்புறம் நம்ம மனசு கட்டுப்பாடோடு இருப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் நான் இவ்வளோ ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிட்டேன், இவ்வளோ ட்ரேட் பண்ணி இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு யாராச்சும் காமிச்சாங்கன்னா உடனே நம்ம மனசு மாறிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ நம்ம இது பண்ணால் இப்படி பண்ணணுமோன்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம ட்ரேட் பண்ணுவோம். அதனால் வந்துட்டு நம்ம ட்ரேடிங் வந்தாச்சு, நம்ம கிட்ட நிறைய நாய்ஸஸ் இருக்கும். அந்த நாய்ஸஸ் எல்லாம் நம்ம எடுக்கவே கூடாது. நமக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் பார்க்கணும். அது போக பெர்செப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கவே கூடாது. இன்றைக்கி வந்து மார்க்கெட் பையில் தான் இருக்க போகுது, இன்றைக்கி மார்க்கெட் செல்லில் தான் இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் மார்க்கெட்டில் இன்றைக்கி நம்ம செட்டப்புக்கு என்ன ஏற்ற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் பை செட்டப் போகிறீங்க, மார்க்கெட் பை செட்டப்பில் இல்லை செல்லிங்கில் இருக்குன்னா கம்முன்னு அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பை செட்டப்பில் இருக்கேன், மார்க்கெட்டும் பையில் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் உங்களுக்குன்னு ஒரு வரையறுக்கப்படலை அப்படின்னா மார்க்கெட்டில் நீங்கள் நீண்ட நாள் ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் இதை வந்து நம்ம வளர்த்துக்கணும். ஓகே சார், இப்போ வந்து ஒரு ட்ரேடர் வந்து அந்த சார்ட்டை எப்போ பயன்படுத்தணும், எந்த டைமில், அதே மாதிரி லெவல்ஸை எப்போ வந்து நம்பணும், மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த அப்ரோச் வந்து நம்ம மாற்றிக்கணுமா? இல்லை, கண்டிப்பாக அந்த டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது ஒன்று வேணும். நான் வந்து என்ன மாதிரி ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறது, அப்போ நான் வந்து ஒரு ஹோல்டிங் பேட்டர்ன் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா நான் லாங் டைம் ஃப்ரேம் பார்க்கணும். மந்த்லி, வீக்லி அந்த மாதிரி பார்க்கணும். இல்லை ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி அண்டு வீக்லி அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணலாம். இந்த இன்ட்ராடே பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் எடுப்பாங்க. அப்போது நான் வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸில் ஒரு ட்ரேடை முடிக்கணும், இல்லை இன்னைக்குள்ளே அந்த பொசிஷனை முடிக்கணும் அப்படின்னா எனக்கு லாங் டைமில் என்ன நடக்குதுன்னு தேவையே கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு நிஃப்டி வந்துட்டு ஒரு 50,000 1 லட்சமோ போகும் அப்படிங்கிறக்காக நான் இங்கே இந்த டைம் ஃப்ரேமில் இன்ட்ராடேக்காக நான் கால் ஆப்ஷனை ட்ரேட் பண்ண முடியுமா, பை பண்ண முடியுமா? ஸோ இன்னைக்கு இந்த டயத்தில் அதுக்கு என்ன இம்பேக்ட் கொடுக்குதோ இன்ட்ராடே பண்ணுறவங்க அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே தான் பார்க்கணும். அதுக்கு அவாய்ட் பண்ணி நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அதனால் அந்தந்த டைமுக்கு நீங்கள் பிரிச்சுக்க வேண்டியது தான். ஓகே சார், இப்போ வந்து ஒரு பிகினர் ட்ரேடர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த சார்ட் அனலைசிஸ் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுமா, இல்லை அந்த லெவல்ஸ் அனலைஸ் வந்து அவங்க ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுமா சார்? எதை ஃபஸ்ட்டு பேசிக்காக அவங்க வந்து கற்றுக்கணும்? இல்லைங்க, மார்க்கெட்டை பற்றி ஃபஸ்ட்டு அவங்க தெரிஞ்சிருக்கணும். மார்க்கெட்டில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக வரைபடம் அப்படிங்கிறது முதல் ஹிஸ்டாரிக்கலாக என்ன நடந்தது, அது என்ன இப்போ இன்டென்ட்டை கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சார்ட். இப்போ ஒரு கிரிக்கெட்டுன்னு வச்சுக்கோங்க, 2020 மேட்ச்னா 20 ஓவரில் மேட்ச் முடிய போகுது. அங்கே போயிட்டு நான் வந்துட்டு என் பேட்டிங் இறங்க வரவங்க வந்துட்டு நான் ஃபீல்டை பற்றியோ பிச்சை பற்றியோ நான் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடிக்கிறேன்ட்டு ஒரு 2 ஓவரெல்லாம் வந்துட்டு ரன் எடுக்காமல் இருக்க முடியாது. அங்கே இன்டென்ட்டு என்னென்னா அதிரடியாக ஆடணும் அப்படிங்கிற இன்டென்ட் தான். அப்போது அவங்க 2020 கேம்னா 1 6 4 இல்லை ரன் எடுத்துகிட்டே இருக்க வேண்டிய இன்டென்ட் இருக்கும். அங்கே வந்து நான் விக்கெட்டை பறி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஆட்டம் இருக்கக்கூடாது. அப்போ அந்த இன்டென்ட்டை தான் இங்கே கிராஃப் வந்து என்ன சொல்லணும்னா மார்க்கெட் ஸ்பீட் மொமெண்டம் இருக்கா, ஸ்லோ மொமெண்டம் இருக்கா அப்படிங்கிற காமிக்கிறது தான். அப்போ இன்டென்ட்டை காமிக்கிறதுக்கு தான் கிராஃப். அப்போ மார்க்கெட்டில் என்னெல்லாம் நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும், இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரியணும். முதல் ஸ்பாட்னா என்ன, ஃபியூச்சர்னா என்ன, அண்டு ஆப்ஷன்ஸ்னா என்ன. முதல்ல நான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடராக இருந்தால் இந்த ஆப்ஷன் எதற்காக கொண்டு வரப்பட்டது. அப்போ நான் இன்ட்ரென்சிக் வேல்யூன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ எதை பேஸ் பண்ணி கணக்கீடு பண்ணணும். இப்போ இன்ட்ரென்சிக் வேல்யூன்னு இப்போ என்எஸ்சி வெப்சைட்டில் போய் பார்த்தாங்கன்னா ஈஸியாக அங்கே சொல்லிவிடும், ஸ்பாட்டுக்குன்னு சொல்லிவிடும். ஆனால் லைவ் மார்க்கெட்டில் அது ட்ரேட் நடக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஃபியூச்சரோட இது பார்த்துருவாங்க. ஆனால் வீக்லி எக்ஸ்பெரி ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ வீக்லி எக்ஸ்பெரி ஃபியூச்சர் தானே நீங்கள் சொன்னீங்கன்ட்டு ஃபியூச்சருக்கு லெவல் எடுப்பாங்க. அப்போது இது அப்படி ஒர்க் ஆகாது. ஒவ்வொரு ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கும் அதற்குன்னு
ஒரு ஃபியூச்சர் இருக்கும். அப்போ வீக்லி எக்ஸ்பைரி எடுக்கிறீங்கன்னா வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஆனால் அது கண்ணுக்கு தெரியாது. அப்போ நம்ம செயற்கையை கணக்கீடு பண்றதுக்கு அதை சிந்தட்டிக் ஃபியூச்சர்னு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கோட கால் புட்டோட டிஃபரன்ஸ் தான் ஃபியூச்சர். அப்போ அதை எடுக்கணும். ஸ்பாட்டுக்கு உண்டான கேப் என்னன்னு பார்க்கணும். அந்த ப்ரீமியம் நமக்கு வந்துட்டு டிமாண்ட்னால வந்ததா ஆர்டிஃபிஷியலாக வந்ததா அப்படின்னு பார்க்கணும். அப்போ அந்த ஃபியூச்சர் அந்த ஸ்ட்ரைக்கை கண்டுபிடிச்சி அந்த லெவலுக்கு தான் இன்ட்ரென்சிக் வேல்யூ கணக்கீடு பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸ்பைரியில் ஸ்பாட்டும் ஃபியூச்சரும் நியூட்ரல் ஆகி அது ஜீரோவாக மாறிடும். அப்போ அதற்கு உண்டான செட்டில்மெண்ட் எப்படி கொடுப்பாங்க? அப்போ அந்த டயத்தில் ஐ டீமா யார் இருப்பா, ஏ டீமா யார் இருப்பா, ஓ டீமா யார் இருப்பான்னு நம்ம கணக்கீடு பண்ணுற அளவுக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்டு வரணும். அப்போ சார்ட் மட்டும் இல்லாமல் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்காம ட்ரேடிங்குள்ள வரவே கூடாது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே சார், கண்டிப்பாக இப்போ சார்ட் பேஸ்டு ட்ரேடிங்காக இருக்கட்டும் இல்லை லெவல் பேஸ்டு ட்ரேடிங் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ரெண்டு பேருமே வந்து மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட அப்ரோச் எப்படி சேஞ்ச் பண்ணோம், அவங்களுக்கு அதனால் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நேர்களே, சார் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் ட்ரேடிங் பண்ணுற உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட ஜீபு சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.